Hi friends, Assalamu alaikum. Welcome to Sajisha Kitchen. இன்னைக்கு சேனல்ல நம்ம பார்க்க போறது ரொம்பவே காரசாரமான ஒரு சட்னி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்க்கிறதுக்கே கலர்ஃபுல்லான காரசாரமான பூண்டு சட்னி எப்படி செய்யறதுன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 2 கப் அளவு வெள்ளை பூண்டை தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் இன்னைக்கு தண்ணி இல்லாமல் தான் அரைச்சி எடுத்திருக்கேன், பாருங்கள். இந்த அரைச்சி வச்ச பூண்டு மிக்சரோட ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கட்டும். இப்போ இதை திரும்பவும் மிக்சியில் போட்டு நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்ச மிக்சர் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போது காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 6 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட காஞ்ச மிளகா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பூண்டு போடுறதுக்கு முன்னாடி காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு இன்க்ரீடியண்ட்டாக போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டு திரும்பவும் எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காரசாரமான சட்னி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம தாளித்து வதக்கி எடுத்து வச்சிட்டோன்னா போதும். தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப நாள் கெடாமல் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச சட்னியை ஃபுல்லாக இந்த கடாய்க்கு மாற்றிடுங்க. இப்போது அந்த பூண்டோட பச்சை வாசனை போகிறதுக்காக 10 to 15 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே வாங்க. நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே வரும்போது ஒரு ஸ்டேஜில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்து நிற்கும். அதுதான் சட்னியோட சரியான பக்குவம். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் கரெக்டாக பிரிஞ்சு சட்னி மேலே வந்து நிற்கிது. இதுதான் சரியான ஸ்டேஜ். இப்போ நம்ம காரசார பூண்டு சட்னி ரெடி ஆயாச்சு. இந்த சட்னியை நீங்கள் சூடெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 10 to 15 டேஸ் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.